ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா முருங்கைக்கீரை சூப். நமக்காக இந்த முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறவங்க நம்ம மேடம் பிரியா அவர்கள். முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். முருங்கைக்கீரை 1 கப்பு, ஒரே ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், மிளகு சீரகம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப. சூப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம 1 கப்பு கீரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ண போகிறீங்களா? ஆமாம் சார். தண்ணி கொதிக்கிற இந்த டைமில் நம்ம கீரையை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சில இலைகள் கொஞ்சம் முத்தின இலையாக இருக்கலாம். அதனால் நம்ம அதை அரைச்சி சேர்க்கும் போது அதோட முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு சின்ன சுற்றிக்கணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச இந்த முருங்கைக்கீரையை இதோட நம்ம சேர்த்துடலாம். லேசாக கலந்து விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதை ரெண்டையுமே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆகுறதுக்காக லைட்டாக இதில் நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ அதே டைமில் நம்ம மிளகு சீரகத்தை மட்டும் இடித்து எடுத்துக்கணும். மிளகு சீரகம் பொடியாக சேர்க்கறத விட நம்ம இடித்து சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகும் நம்ம இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்போ நம்ம நல்லாவே இடித்து எடுத்துட்டோம். இந்த பக்கம் போதுமானது, ரொம்ப நம்ம இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை இந்த சூப்போடு சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் இது நல்லா கொதிச்சு வரணும். கீரை 75% குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன் அப்படின்னா அது நம்ம இடையிலே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோட கலர் மாறிடும். அதனால நம்ம ஃபைனலாகவே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு கொதிச்சிட்டு இருக்குது. முருங்கைக்கீரையை பற்றி சொல்லணும்னா முருங்கை மரத்தை மிராக்கிள் ட்ரீ அப்படிம்பாங்க. அதில் இல்லாததே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ முருங்கைக்கீரை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், பாஸ்பேட் இது போன்ற எலிமெண்ட்ஸும் உண்டு. அது போக உங்களுக்கு மற்ற வைட்டமின்ஸ் A, B, C இந்த மாதிரி எல்லா வைட்டமின்ஸும் உண்டு. அது மாதிரி அதில் இதனால் முருங்கைக்கீரைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. முக்கியமாக இப்போ குறிப்பாக சொல்லணும்னா போன் ஸ்ட்ரென்த், எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இதில் நல்ல கால்சியம் உண்டு, நல்ல பாஸ்பேட் உண்டு. ஈவன் நீங்கள் அந்த இலையை தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். எதனாலும் சொன்னால் அது பிகாஸ் ஆஃப் த கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இலை கூட கொஞ்சம் திக்காக இருக்கும். மற்ற சாதாரண முளைக்கீரை, அரைக்கீரை இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இலை கொஞ்சம் திக்காக இருக்கும் முருங்கை இலை. ஸோ இதனால் கால்சியம் பாஸ்பேட் இருக்கிறதுனால உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் இது சாப்பிட்டீங்கன்னா. இப்போ ரீசெண்டாக பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு முருங்கைக்கீரை பெனிஃபிஷியலாக இருக்குது. அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. அதை அந்த செல்ஸை கொல்றதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் உடனே முருங்கைக்கீரை சாப்பிட்டா கேன்சர் குணமாயிரும் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாச்சும் மெசேஜ் பரப்புனா அதெல்லாம் நம்பாதீங்க. இது ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். ஏதோ கொஞ்சம் உதவியாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதே போல் இன்சுலின்னு ஒரு ப்ரோட்டீன் உண்டு. அது டயபெட்டிஸ் மக்களுக்கு இன்சுலின் ப்ரோட்டீன் சுரக்காது அதிகமாக. ஸோ அது போல் ஒரு ப்ரோட்டீன் முருங்கைக்கீரையில் இருக்குது. இன்சுலின் லைக் ப்ரோட்டீன், இன்சுலின் மாதிரி இருக்கிற ப்ரோட்டீன். ஸோ
ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸ் இந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது முருங்கைக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே அகைன் மறுபடியும் அதே சொல்ல வரேன், முருங்கைக்கீரை சாப்பிட்டா டயபெட்டிஸ் ஒழிச்சிடலாம் அப்படின்னு யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க. இது வந்து ஹெல்ப்ஃபுல், அவ்வளோ கொஞ்சம் உதவி செய்யும், அவ்வளோதான். ஸோ முருங்கைக்கீரை பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா உதவி செய்யும். அது போக மற்ற வைட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கெலாம் ரொம்ப அதிகமாக உண்டு. ஸோ முருங்கைக்கீரையை சூப் அல்லது ஏதோ ஒரு வகையில் முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சூப் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை சூப் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள் தேவையில்லை. ஒரு கப்பு முருங்கைக்கீரை, ஒரு 10-12 பல் பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், உப்பு, இவ்வளோதான் தேவை. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நல்லா கழுவிட்ட கீரையை லேசாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி கொஞ்சம் அரையும் கரையுமா அதை உடச்சி அதையும் இந்த பூண்டு வெங்காயத்தையும் லேசாக மிக்சியில் போட்டு அகெயின் ஒரு சுற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தக்காளி, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறாங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அதர்வைஸ் இட்ஸ் வெரி டெலிஷியஸ். இந்த சூப்பு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். இட்ஸ் வெரி ஹெல்தி ரெசிபி. உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வேணும்னு இந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.